ஒரு நாள் ஒரு நரி கிணற்றுல தவறி விழுந்துச்சான். விழுந்த அந்த நரி யாராவது வந்து தன்னை காப்பாற்றுவாங்க என காத்திருந்துச்சு. ஆனால் ஒருவரும் அந்த பக்கம் வரவில்லை. அதனால் சாப்பிடவும் முடியாமல் தூங்கவும் முடியாமல் தண்ணீருக்குள்ளேயே தவித்து கொண்டிருந்துச்சு நரி. 10 நாட்கள் கடந்து போச்சு. அன்னைக்கு அந்த பக்கமா ஒரு ஆடு மேன்னு கத்திக்கிட்டே வந்துச்சு. உடனே நரி உஷாரானது. இந்த ஆட்டை வச்சு எப்படியாவது மேலே வந்துவிட வேண்டும் என்று நரி நினைத்து கொண்டது. ஆடு அண்ணா, இங்கே வாயேன் என்று அன்போடு அழைத்தது நரி. கிணற்றில் இருந்து வந்த குரலை கேட்டதும் ஆடு எட்டி பார்த்துச்சு. என்ன நரியாரே, தவறி விழுந்துட்டியா என்று கேட்டது ஆடு. சேச்சா, நானாவது விழுவதாவது, நான் வேணும்னு தான் கிணத்துக்குள்ளே இறங்கினேன். இந்த கிணத்து தண்ணி ரொம்ப ருசியா இருக்கு. நீ வேணும்னா இறங்கி வந்து குடிச்சு பாரு என்றது நரி. ஆடு கொஞ்சமும் யோசிக்கவில்லை. உடனே கிணற்றுக்குள் குதித்தது. நரியே, இந்த தண்ணி ஒன்றும் சுவையா இல்லையே, உன்னை நம்பி வந்தேன் பாரு, இப்போ எப்படி வெளியே போறது என்று கேட்டது ஆடு. முதல்ல உன் மேலே ஏறி நான் வெளியே போறேன், அப்புறம் கையை நீட்டுறேன், கையை பிடிச்சிக்கிட்டே நீயும் வெளியே வந்துடு என்றது நரி. ஆடும் ஒப்புக்கொண்டது. ஆடு மீது ஏறி நரி வெளியே வந்தது. கையை கொடு, என்னை சீக்கிரம் காப்பாத்து என்றது ஆடு. உன்னை நான் எப்படி காப்பாத்துறது? எதை செய்தாலும் விவேகமாக புத்திசாலித்தனத்தோடு செய்யணும். இப்போவாது புரிஞ்சுக்கோ என்று நரி சென்றது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்ய வேண்டும். நாளை வேறொரு குட்டி ஸ்டோரியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.